ராஜ்யத்தை ஆளும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற ஒரு நாட்டின் அரசன் மூலமாக சில வேளைகளில் அதர்மம் பிறக்கிறது. பலரது வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஆனால் பலர் இதுபோன்ற நிலைகளை தர்ம சங்கடம் என்னும் ரூபத்தில் காண்பதில்லை. நல்வழி யாது என்பதை அவர்கள் ஆலோசிப்பதே கிடையாது. ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுகமார்க்கத்தை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது. உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது.